வணக்கம். உங்களுடைய ராசி துலாமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானார். கால புருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்றில் பாகத்தில் குறிக்கும் மூன்றாவது சராசரி ஆகும். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் துலா ராசியாக கருதப்படுவார்கள். இது ஒரு சுப ராசியாகும். துலா ராசிக்கு பகலில் வலு பெற்றதாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருந்தாலும் அத்துடன் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றம் அளிப்பார்கள். ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மூக்குத்தண்டு உயர்ந்தும் துவாரங்கள் அகன்றும் இருக்கும். சிலருக்கு சிரித்தால் இரு புறங்களிலும் அழகாக குழிவிழும். இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் பெற்றிருப்பார்கள். மூக்கும் முழியுமாக அழகாக தோற்றம் அளிப்பவர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உதடுகள் அழகாக அமைந்திருக்கும். துலா ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்றால், நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்களாக துலா ராசிக்காரர்கள் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதை போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள். தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதே போலதான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். கொடுத்த வாக்குறுதியினை எப்பாறு பட்டாவது காப்பாற்றி விடுவார்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியமாகும். வெளி வட்டாரங்களில் நண்பர்களிடம் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல இருப்பார்கள். எதிலும் சலிக்காமல் பாடுபட்டவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு துவண்டு விட மாட்டார்கள். துலா ராசிக்காரர்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், திருமணத்திற்கு பின் சுபிட்சம் நிறைந்தவர்களாக இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலும் அமைதியான குணத்துடன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடன் அமையும். இவர்களுடைய தேவையை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கேற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வார்கள். காலமறிந்து உணவளிப்பது, எவ்வளவு மனக்குறை ஏற்பட்டாலும் அனுசரித்து நடப்பது, ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் அமைதி காப்பது போன்றவற்றை குடும்ப சூழலுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள். துலா ராசிக்காரர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகள் இன்றி வாழ்க்கை அமையும். துலா ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்றால், பண வரவுகள் ஏற்றத்தாழ்வாகவே இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாயிற்கதவை தட்டும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். என்றாலும் இவர்கள் தேவைக்கேற்ப பண வரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்தாலும் பின்பு தன்னுடைய வசதிக்காக குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் ஏற்படுத்தி கொள்வார்கள். நடு வயது வரை இவர்களது வாழ்க்கை போராட்டகரமாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகள், மற்றவர்களுக்காக கடன் வாங்குதல், அதற்காக வட்டி கட்டுவதை தவிர்க்கவும். நல்ல பிரியமான சிந்தனை உடையவர்கள் என்பதால் பொது நல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும். இதனால் பயண செலவுகளும் அதிகமாக இருக்கும். சந்நிதியர்களுக்கும் சேமித்து வைக்க தவறமாட்டார்கள். துலா ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் என்றால், சற்று தாமதமாகவே கிடைக்கும். அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகமே இருக்கும்.
பிள்ளைகளால் இவர்களுக்கு மருத்துவ செலவும் கடன்களும் ஏற்படும், பின்பு சரியாகிவிடும். துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் எப்படி இருக்கும் என்றால், அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழில்களில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகம். போலீஸ் துறை, இராணுவத்துறை, பதிப்பாசிரியர்கள், பத்திரிகை துறை, ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் ஈடுபாடு வெகு சீக்கிரத்தில் உயரத்தை அடைவார்கள். இவர்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எதிலும் ஈடுபடுவார்கள். என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். மற்றவர்களின் கைப்பிடித்து கால் பிடித்து முன்னேறுவது பிடிக்காது. தன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறி விடுவார்கள். தொழில் வியாபாரம் செய்வதற்காக கடன்களை வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவார்கள். இவர்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையும் அடைத்து விடுவார்கள். துலா ராசியில் பிறந்தவர்களுக்குரிய உணவு வகைகள் என்னவென்றால் காய்கறிகள், கீரை வகைகள். ஆனால் இவர்களுக்கு அதிகம் பிரியமான உணவு கொழுப்பு பொருட்கள், எண்ணெய் பொருட்களே ஆகும். இதை குறைத்து கொள்வது நல்லதாக இருக்கும். துலா ராசிக்குரிய அதிர்ஷ்டமான எண் 4, 5, 6, 7, 8. துலா ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. துலா ராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி, புதன். துலா ராசிக்கு உடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. துலா ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் வைரம். துலா ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் லக்ஷ்மி.